நீங்கள் பார்க்குறத வந்து கடலில் வந்து போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது கடல் கிடையாதுங்க. இது சென்னையின் முக்கியமான ஒரு நீர்த்தேக்கமான பூண்டி அணை. வெல்கம் டு நேச்சர் அட்வென்ச்சர் ட்ராவல். நாம் இப்போ வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான நீர்த்தேக்கம் பூண்டி அணைக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். சத்தியமூர்த்தி சாகர் அணைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சென்னையினுடைய முக்கியமான ஒரு நீர்த்தேக்க பகுதி தாங்க இது. 1944ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தார். அவர் தாங்க வந்து இந்த இடத்துல இந்த டேம் கட்டினார். பாருங்கள், அதே மாதிரி பேரும் எழுதியிருக்காங்க, சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் பூண்டி. பார்க்குறதுக்கு இது கடலை மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த டேம் கட்டுறதுக்கு இப்போ இந்த தண்ணி இருக்கிற பரப்பளவில் கிட்டத்தட்ட 10 கிராமங்கள் வரைக்கும் இருந்துதாங்க. 10 கிராமங்களை வந்து இங்கேருந்து இடத்த காலி பண்ண சொல்லி அவங்களுக்கு வேறு இடம் தங்குறதுக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த நீர்த்தேக்கம் இருக்குது. 1944 காலகட்டத்தில் 64 லட்சம் செலவு பண்ணி இந்த டேம் கட்டியிருக்காங்க. கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சத்தியமூர்த்தி சாகர் அணை கட்டப்பட்டிருக்கு. அணையின் உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 35 அடி இருக்குங்க. 3231 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணிங்க சேமித்து வைக்கலாங்க. 1954 வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம காமராஜர் ஐயா வந்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய சிஎம்மாக பதவியேற்றிருப்பாங்க. அப்போ வந்து அவருடைய குரு யாருன்னு கேட்டிங்கனாக்கா சத்தியமூர்த்தி தாங்க. அவர் சிஎம்மாக இருந்த காலத்தில் அவர் பேரே வந்து பார்த்திங்கனாக்கா சத்தியமூர்த்தி சாகர் சொல்லிட்டு இந்த அணைக்கு வந்து அவர் பேரே வச்சுருக்காங்க. சென்னையினுடைய குடிநீர் தேவையை வந்து பூர்த்தி செய்கிற முக்கியமான நீர்த்தேக்கத்தில் இதுவும் ஒன்று. புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம், அப்புறம் பூண்டி இதெல்லாம் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதாங்க ஷட்ரு. பாருங்கள் எவ்வளோ தடிமண்ணாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்யூச்சரில் இந்த ஷட்டரை வந்து கீழே பொருத்துவாங்க. இவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்களேன். சரி, 5 ஆள் உயரம் சொல்லுவாங்கள்ல, அதை விட உயரமாக இருக்குது. இதோட தடிமண் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ இருக்குது பாருங்களேன். ஷட்டரோட சைடில் இருக்கிற அந்த தூண்கள்லாம் பாருங்கள். பூண்டி ஏரியிலேருந்து திறந்து வர தண்ணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொசஸ்தலை ஆறு மூலயமா நம்ம சென்னை சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற சோழவரம் என்ற ஏரியா வந்து அடையுது. இந்த வழியாக தான் நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த வழியாக தான் வந்து இந்த கொசஸ்தலை ஆறு பயணம் பண்ணி இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நம்ம சிட்டிக்கு அவுட்டில் இருக்கிற சோழவரம் ஏரியா வந்து இந்த தண்ணியை வந்து அடையுது. அணையிலிருந்து தண்ணி வெளியில் வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் மீன்கள்லாம் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியுதானு தெரியல. இங்கே தான் பாருங்கள் தண்ணியில் வந்து மீன் மேய்ஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள் சிறுவர்கள்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து மீன்கள் பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க. சென்னை நகரின் முக்கியமான குடிநீர் தேவைக்காக இந்த ஏரி வந்து வெட்டப்பட்டது. 1944 கட்டின டேம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த டேம் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. கவர்மெண்ட் நல்லா வந்து இந்த அணையை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. நம்ம வந்து தண்ணி வர வியூ பாயிண்டில் நம்ம இருக்கோம். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இந்த ராஜாவோட அரண்மனை வியூ பாயிண்ட் மாரி இருக்கா. இதுக்கு மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு தான் இருக்குது. மேலே வந்து நம்ம டேம்லேருந்து கீழே பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க பார்க்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 16 மதகுகள் இருக்குது நீட்டு ஃபுல்லாகவே. சத்தியமூர்த்தி சாகர் அணை பூண்டி நீர்த்தேக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் அதை கட்டினார், அவர் பேரில் வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், டேம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டுருக்கு. அதுவே பார்க்க அழகாக இருக்குது. தண்ணி போயிட்டே தாங்க இருக்குது. ஏன்னா வர தண்ணியோடு ஃபுல்லாக நம்ம நிப்பாட்டி வச்சாலும் டேமோடைய கெப்பாசிட்டி தாண்டி நம்மளால் தண்ணி சேமிக்க முடியாது. இந்த கட்டையில் தாண்டி வர்றது கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க. தண்ணியை வந்து இந்த பக்கம் நின்று வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக அமைச்ச மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு பார்க் ஒன்று இருக்குது மேலே. அதே மாதிரி மறுபுறமும் இதுக்கு மேலே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இரும்பு ஷட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணால் தான் தண்ணி வந்து ஃபோர்ஸாக வரும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான முக்கியமான கட்டுப்பட்ட பையன் இந்த மேலே இந்த ரைட் சைடில் தான் இருக்குது. இது இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஓப்பன் பண்ணால் தான் இங்கே இருக்கிற கீழே இருக்கிற ஷட்டர்லாம் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ தான் தண்ணி வந்து ஃபோர்ஸாக வரும். திருவள்ளூர் சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவுட்டரில் இருக்கிற அந்த கிராமங்களுக்கு வந்து பேருந்து வந்து போயிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. டேமோட ஒரு முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட் சொல்லலாம். தண்ணி போகிற வழி சூப்பராக இருக்குங்க பார்க்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம அணையின் ஒரு புறத்தில் நம்ம நிற்கிறோம். இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதில் மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜேவி ராவ் அவர்கள் லேப் வந்து ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்குது பாருங்கள். 1950 கட்டின ஒரு ஆய்வுக்கூடம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு கங்கை திட்டம்னு சொல்லுவாங்கள்ல, தெலுங்கு கங்கை கால்வாய். இது தண்ணி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் கிருஷ்ணா நதியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வருஷம் 12 டிஎம்சி தண்ணி வந்து நம்ம கவர்மெண்ட் தர இருந்தால் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கவர்மெண்ட் வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. எப்போனாக்கா 1983 காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் சிஎம்மாக நம்ம எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும், ஆந்திராவின் சிஎம்மாக நம்ம என்டிஆர் அவர்கள் இருந்த போதும், இருவரும் சிஎம்மாக இருக்கும்போதும் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கிட்டே இந்த மாதிரி நதிநீர் ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதன்படி வருஷத்துக்கு 12 டிஎம்சி தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிருஷ்ணா நதியிலேருந்து தண்ணி தருவாங்க. இந்த கால்வாய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 406 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. கிருஷ்ணா நதியிலேருந்து ஸ்ரீசைலம், கண்டலேறு அணை ஆகிய பகுதிகளிலிருந்து இந்த தண்ணீரை வந்து 0 பாயிண்ட் சொல்லுவாங்க, ஊத்துக்கோட்டை, அதான் தமிழ்நாடு ஆந்திரா பார்ட்ரு, அது வரைக்கும் வருங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் இந்த கால்வாய் வந்து இப்போ நம்ம பூண்டி ஏரியில் வந்து நம்ம பூண்டி நீர்த்தேக்கத்தில் வந்து இப்போ வந்து அந்த தண்ணி வந்து இணையுதுங்க. கிருஷ்ணா நதி திட்டம் வருஷத்துக்கு 12 டிஎம். இந்த கால்வாய் இதுக்கு அமைக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து உதவி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு மீனவர் வந்து மீன் பிடிச்சிட்டு இப்போ கரைக்கு திரும்பிகிட்டு இருக்காரு நம்ம பூண்டி நீர்த்தேக்கத்தில். இந்த தெலுங்கு கங்கை கால்வாய் பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் இருக்குங்க பாருங்கள். இது சென்னைக்கு பக்கத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க. சத்தியமூர்த்தி அவர்களை வந்து நீர்த்தேக்கத்தை அமைச்சார்ன்றது ஒரு எழுதியிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீர்வளத்துறை, நீர்நிலையியல் ஆய்வு கழகம் பூண்டி. வாங்க நம்ம போய் டேம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே தண்ணி தாங்க தெரியுது, கடல் மாதிரி இருக்குங்க. பூண்டி நீர்த்தேக்கத்தில் மீனவர் வந்து மீன் பிடிச்சிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. அங்கேயும் உள்ளே ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க போல், உள்ளே ஏதோ வளர்க்குறாங்க. தனியாக ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வெளியேறதுக்கு இந்த சின்னதாக ஒரு மீன்பிடி தளம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, கரை ஒதுங்கிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ மாதிரி கடல் மாதிரி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 10 கிராமங்களுக்கு மேலே இருந்திருக்கு. இங்கேருந்து சரியாக ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் வந்து திருவள்ளூர் நகரம் அமைஞ்சிருக்கு. டேமோட முக்கியமான வியூ பாயிண்ட்டாக இது தாங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.